மலை மலை அப்படின்னு சொன்னால் யாருக்கு தான் பிடிக்காது. மனிதர்கள் இருந்து பறவைகள், விலங்குகள் அப்படின்னு எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மலைக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸ் கூட ஒரு ஆச்சரியம் தான். பூமியில் இருக்க தண்ணி ஆவியாகி மேலே போய் மறுபடியும் மழை பெய்யறது மூலமாக பூமிக்கே வருது. இப்படி மழைனாலே நன்மைகளும் ஆச்சரியங்களும் தான் அப்படின்னு இருக்கும்போது இந்த ப்ராசஸ் நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு மழை நீர் டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் ரத்த நிறத்தில் பொழிஞ்சா எப்படி இருக்கும்? வானத்துல இருந்து கிரீன் கலர்ல அமிலமலை பொழிஞ்சா எப்படி இருக்கும்? மழை தண்ணிக்கு பதிலாக வானத்துல இருந்து சிலந்திகளும் கோல்ஃப் பாலும் மழையா பொழிஞ்சா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எல்லாம் ஹிஸ்டரியில நடந்த அப்நார்மல் ரெயின் ஃபால்ஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம ஸ்பைடி தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கிரீன் ரெயின், வானத்துல இருந்து மழைக்கு பதிலாக அமிலமலை பொழிஞ்சனால தான் ஜூன் 11, 2002 இந்த சம்பவம் நடந்தது. வேற எங்கேயும் கிடையாது, நம்ம இந்தியாவில் இருக்க கல்கட்டால தான். ஆரம்பத்தில் இந்த மழையை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. ஆனா இதனால யாருக்கும் எந்த ஒரு ஆபத்துமே ஏற்படல. இதுல இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் நம்ம மேல கோபமா இருக்காரு, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கணும் இல்ல? இதுக்கு நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூக்கள் இல்லைன்னா தேனீக்கள் இதுங்களோட ஸ்பார்டிகல்ஸ் காற்று மூலமாவோ இல்ல புயல் மூலமாவோ மேகத்தோட மிக்ஸ் ஆனதுனால இந்த மாதிரி கிரீன் கலர்ல மழை பொழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் ரஷ்யால இருக்க மெக்சிகோல ஆல்ரெடி நடந்திருக்கு. ரெண்டாவதா பார்க்க போறது பால் மலை. 2015 ஜூன் 10 வாஷிங்டன்ல பால் மலை பொழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒயிட் கலர்ல பால் மாதிரி இருந்திருக்கு. அங்க மழை பொழிஞ்சதே பால் நிறத்துல தான். இதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, காட்டுத்தீ ஏற்படும் போது அங்க புகை வரும்ல, அந்த புகையில இருக்க ஸ்பார்டிகல்ஸ் மேகத்தோட மிக்ஸ் ஆனதுனால தான் இந்த பால் மலை பொழிஞ்சிருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த மழை நீரோட சாம்பிள்ஸை ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மழை தண்ணீர்ல சோடியம் இருந்திருக்கு. ஸோ இதுக்கு காரணம் ஏசியன் சலைன் அப்படிங்கிற ஏரியில் இருக்க தண்ணி வேப்பர் ஆகி மேலே போனதுனால அது மூலமா பொழிஞ்ச மழை தான் இந்த பால் மலை அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா பார்க்க போறது த பிளட் ரெயின். படத்துல வர மாதிரி நடந்த ஒரு அமானுஷ்யமான நிகழ்வு தான் இந்த ரத்த மலை. இது 66 வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க கேரளால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அது ரத்தம் தான் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இப்போ நீங்களே சொல்லுங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்துல இருந்து ரத்த நிறத்துல மழை பொழிஞ்சா யாருக்கு தான் பயமா இருக்காது? இதுக்கான சயின்டிபிக் ரீசன் என்னன்னா, நம்ம ஊர்களில் இருக்க சிகப்பு கலர் பாசிகள் ஆவியா வேப்பராகி மேகத்தோட மிக்ஸ் ஆனதுனால இந்த ரத்த மலை பொழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரத்த மலையோ இல்லையோ, ஆனா ஊர் முழுக்க மழை பெஞ்சு சிகப்பு கலர்ல இருந்தா பயமா இருக்குமா இருக்காதா? இப்ப வரைக்கும் பச்சை, வெள்ளை, சிகப்பு அப்படின்னு கலர் கலரா பொழிஞ்ச மலைகளை பத்தி பார்த்துட்டோம். இனி கொஞ்சம் வித்தியாசமா வானத்துல இருந்து மீன் மலையா பொழிஞ்சா எப்படி இருக்கும்? அடுத்து பார்க்க போறது தி ஃபிஷ் ரெயின். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வானத்துல இருந்து மழை நீருக்கு பதிலா மீன்கள் மலையா பொழிஞ்சா எப்படி இருக்கும்? ஆனா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாதான். இது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயமா உலகத்துல பல இடங்கள்ல இந்த சம்பவம் நடந்திருக்கான். இதுக்கு காரணம் என்னன்னா, வாட்டர் ஸ்பவுட்டிங் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் பினாமினல் தான். இந்த வாட்டர் ஸ்பவுட்டிங் ப்ராசஸ்ல கடல் நீரை ஒரு சூறாவளி கொத்தா மேகத்துக்கு கொண்டு போகும். இப்படி கொத்தா கொண்டு போறதுனால அந்த கடல்ல இருக்க மீன்களும் சேர்ந்து மேகத்துக்கு போகுது. இப்படி மேல போற மீன்கள் தான் நமக்கு மழையா பொழியுது. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எங்க வாட்டர் ஸ்பவுட்டிங் ஆகுதோ அங்கேயே மழையா பொழிஞ்சிடாது. அந்த மேகங்கள் அந்த இடத்துல இருந்து பல தூரங்கள் டிராவல் பண்ணி போய் சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒரு இடத்துல தான் இந்த மீன்கள் எல்லாம் மழையா பொழியுது. இந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த மீன்களை எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுருவீங்களா, இல்ல பக்கத்து ஊர்ல கொண்டு போய் வித்து நாலு காசு பார்த்துருவீங்களா? அஞ்சாவது இடத்துல பார்க்க போறது த மணி ரெயின். ரஷ்யால 1940s எல்லாமே நார்மலா இருந்தப்போ அப்நார்மலா நடந்த ஒரு விஷயம் தான் இந்த மணி ரெயின். வானத்துல இருந்து காயின்ஸ் மழையா பொழிஞ்சிருக்கு. அதுவும் சாதாரண காயின்ஸ்ல சில்வர் காயின்ஸ் மழையா பொழிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பணமழை பொழிஞ்சிட்டா நம்ம எதுக்கு மீனை கொண்டு போய் பக்கத்து ஊர்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இந்த காசை வச்சே நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்ல? ஆனா இது எப்படி பாசிபிள்? வானத்துல இருந்து காயின்ஸ் எப்படி மழையா பொழிய முடியும்? ஒருவேளை கடவுள் கொடுத்த வரமா இருக்குமோ? வரவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஊருக்கு பக்கத்துல இருந்த ஒரு ரிவர்ல இவ்வளவு காசையும் யாரோ கொட்டி வச்சிருக்காங்க. அதுவும் 16th செஞ்சுரியில. அந்த ரிவர்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாட்டர் ஸ்பவுட்டிங் நடந்திருக்கு. அது மூலமா இந்த காயின்ஸ் எல்லாம் வேப்பராகி மேகத்துக்கு போய் அதுக்கப்புறமா மழையா பொழிஞ்சிருக்கு. வானத்துல இருந்து இவ்வளவு விஷயங்கள் வரும்போது எல்லாமே நமக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. நம்மளை பயமுறுத்துற ஒரு சில விஷயங்களும் மழையா பொழிஞ்சிருக்கு. ஸ்பைடர் ரெயின். ஆஸ்திரேலியால திடீர்னு ஒரு நாள் வானத்துல இருந்து சிலந்திகள் மழையா பொழிஞ்சிருக்கு. அதுவும் 1-2 கிடையாது, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பைடர்ஸ் வானத்துல இருந்து மழையா பொழிஞ்சிருக்கு. ஆனா அந்த சிலந்தைகள் ஸ்ட்ரைட்டா வானத்துல இருந்து வரல. இதுக்கு காரணம் பலூனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பலூனிங்
ப்ரௌனிங் எஃபெக்ட் எப்படி நடக்குது அப்படின்னா, பக்கத்தில் இருக்க காடுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது சிலந்திகள் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக மரத்தோட உச்சிகளில் தங்களோட வலையை பின்னுது. அந்த வலை அடிக்கிற காற்றுல பிச்சுட்டு போய் காடு கரை ஏரி எல்லாம் கடந்து போய் பக்கத்தில் இருக்க வில்லேஜில் சேஃபாக லேண்ட் ஆகிறதுனால தான் நமக்கு சிலந்தி மலை பொழியிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த விஷயம் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். ஆனால் சிலந்திகள்னால எங்களுக்கு அலர்ஜி, அதை பார்த்தா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்கிறவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஊர் ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆன மாதிரி வெப்பால கவர் ஆயிருக்கும். இதே மாதிரி வாட்டர் ஸ்பவுட்டிங்னால தவளைகள் கூட ஒரு தடவை மழையா பொழிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்த மழை பொழிவுகள் மனிதர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தல. ஆனால் இனி பார்க்க போகிறது கார் கண்ணாடிகளையே நொறுக்குன ஒரு மழை பொழிவு. 8வது இடத்துல பார்க்க போகிறது த கோல்ஃப் ரெயின். எனது கோல்ஃப் ரெயினா? அது எப்படி கோல்ஃப் பால் மழையா பொழியும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் அதுவும் நடந்திருக்கு. 1969 புளோரிடால தான் இந்த கோல்ஃப் ரெயின் பொழிஞ்சிருக்கு. இந்த ரெயின்ஃபாலில் அந்த ஊரில் இருந்த காரு பைக் அப்படின்னு எல்லா வெஹிக்கிள்ஸுமே ஹெவியாக டேமேஜ் ஆயிருக்கு. ஆனால் மனிதர்களுக்கு இதனால எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படலை. ஏன்னா இந்த ரெயினை பார்த்த உடனே எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சிருப்பாங்க இல்லையா. ஆனால் இது எப்படி சாத்தியம்? இந்த கோல்ஃப் பால்ஸும் வாட்டர் ஸ்போர்ட்டிங் மூலமாக மேலே போச்சா அப்படின்னு கேட்காதீங்க. ஆனால் ஆக்சுவலாக மழையா பொழிஞ்சது கோல்ஃப் பால்ஸ் கிடையாது, ஆலங்கட்டி மலை தான். நம்ம ஊர்கள் எல்லாம் ஆலங்கட்டி மலை பொழியும் போது அந்த கட்டிகள் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஊரில் ஒவ்வொரு கட்டியும் கோல்ஃப் பால் சைஸில் இருந்ததுனால தான் இதை கோல்ஃப் பால் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தா நம்ம ரெயின்ஃபால்ஸை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெயின்ஃபால் இருக்கு. ஆனால் அதில் இருக்க பிரச்சனை என்னன்னா, அது நம்ம பூமியில் பொழியிறது கிடையாது. அந்த ரெயின்ஃபால் வேற எங்கேயும் கிடையாது, நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்க ஜூபிட்டரில் தான் அந்த ரெயின்ஃபால் பொழியுது. அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூபிட்டரில் வைரமலை பொழியுது. பூமியில் இந்த மாதிரி எத்தனையோ வித்தியாசமான சில பொருட்கள் மழையா பொழியும் போது ஜூபிட்டரில் வைரங்கள் மழையா பொழியுது. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த வைரங்கள் எல்லாம் ஜூபிட்டரில் லேண்ட் ஆகிற வரைக்கும் தான் வைரம். லேண்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஆசிடா மாதிரி உருகிரும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறதோட நிறுத்திடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த பெல்லையும் தட்டி விட்டுருங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் பார்க்கலாம். பாய்.